ஆயுத நேயர்களுக்கு வணக்கம். இன்று வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் பற்றிய விமர்சனம் தான் இன்றைய விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. என்ன திரைப்படம்? விசாரணை என்ற திரைப்படம். வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம். இன்று வெளிவந்தாலும் கூட இது வெளிவருவதற்கு முன்பே சர்வதேச கவனத்தை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் மிகையல்ல. வென்னிஸ் திரைப்பட விழாவில் இது பாராட்டை பெற்றிருக்கிறது. திரு ரஜினிகாந்த், கமல்ஹாசன் உள்ளிட்ட மூத்த பெரும் நடிகர்கள் இந்த திரைப்படத்தை சிலாகித்து மிகவும் பாராட்டி இருக்கிறார்கள். இந்த விமர்சனங்கள் இந்த விவாதத்தை கிளப்பவில்லை. இந்த விவாதத்துக்கான காரணம் IAS அதிகாரி திரு சகாயம் அவர்கள் வெளிப்படுத்திய கருத்து. காவல்துறையினருக்கு அளிக்கப்பட்டிருக்கும் வரம்பற்ற அதிகாரம் சனநாயகத்துக்கு எதிரானது. காவல் விசாரணையில் அத்துமீறல்களை மட்டுப்படுத்தும் சீர்திருத்த சட்டங்களே உடனடி தேவை இப்படின்னு இந்த அரசாங்கத்துடைய அங்கமாக இருக்கக்கூடிய திரு சகாயம் IAS அவர்கள் இந்த திரைப்படத்தை பார்த்த பிறகு வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய கருத்து. இந்த கருத்தானது இந்த திரைப்பட குழுவாலும் கூட பல்வேறு சமூக ஊடக பக்கங்களில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, ஷேர் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த திரைப்படம் விசாரணை அப்படிங்கிற ஒரு திரைப்படம் காவல்துறையில நடத்தப்படக்கூடிய அத்துமீறல்கள், என்கவுண்டர், டார்ச்சர், இது போன்ற அம்சங்களை எல்லாம் சித்தரித்து வெளியாக இருக்கக்கூடிய திரைப்படம். இது பற்றி திரு சகாயம் எழுப்பி இருக்கக்கூடிய கருத்து பல கேள்விகளை எழுப்புகிறது. வரம்பற்ற அதிகாரத்தை காவல்துறை பெற்றிருக்கிறதா என்பது கேள்வி. மனித உரிமை மீறல்கள் காவல்துறையால் அதிகரித்து வருகின்றனவா என்பது கேள்வி. காலத்தின் தேவையா திரு சகாயம் சொல்வது போல காவல்துறை சீர்திருத்தம் என்ற கேள்வி மேலோங்கி இருக்கிறது. அரசின் அதிகாரி, இந்த அரசின் அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி மற்றொரு அரசு துறை குறித்து கூறியிருக்கக்கூடிய இந்த கருத்தும் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கக்கூடிய சம்பவம் மிகைப்படுத்தப்படுகிறதா அல்ல பொதுப்படுத்தப்படுகிறதா? திரு சகாயம் அவர்களுடைய கருத்தும் இந்த கேள்வி எழுப்புகிறது, இந்த திரைப்படமும் இந்த கேள்வியை எழுப்புகிறது. விவாதிப்போம். இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் ஓய்வு பெற்ற மூத்த காவல்துறை அதிகாரி திரு சித்தண்ணன் அவர்கள். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். மூத்த பத்திரிகையாளர் திரு மாலன் அவர்கள். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தை சேர்ந்த திரு சிவ இளங்கோ அவர்கள் இணைகிறார். திரு சகாயம் அவர்களுடைய கருத்தோடு முழுவதுமாக அவர் ஒத்துப்போகிறார் அப்படின்னு நான் கருதுறேன். திரு சிவ இளங்கோ அவர்களை வரவேற்கின்றோம். அது மட்டுமல்லாது இந்த படைப்புடைய இயக்குனர் திரு வெற்றிமாறன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார்கள். அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி திரு மாலன் அவர்களுக்கு. திரு சகாயம் இந்த திரைப்படத்தை பற்றி வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய கருத்து பொது கருத்தாகவும் ஒரு பொது புத்தியில அதிகம் நாம பார்க்கக்கூடிய கருத்தாகவும் இருக்கிறது. இது பல்வேறு அமைப்புகள் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய கருத்து, நீதித்துறை வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய கருத்து. எனில் ஒரு காவல்துறையில நடக்கக்கூடிய எக்ஸஸ் மையமா வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தை பார்த்து ஒரு மூத்த IAS அதிகாரி, அதுவும் பொதுத்தளத்துல அதிகம் மதிக்கக்கூடிய ஒரு அதிகாரி சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கருத்து அப்படிங்கிறது உண்மையை இல்லாட்டி பொது கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கிறீங்களா? எப்படி பார்க்கிறீங்க? அதாவது நான் அந்த படத்தை பார்க்கல, அதனால அந்த நீங்க படித்து காண்பித்த பகுதியில அந்த படத்தை பற்றின விமர்சனங்களும் அதுல இல்ல. அதுல இந்த அமைப்பை பற்றின விமர்சனங்கள் இருக்கு நீங்க படித்து காண்பித்ததுல. அதுல ஒரு ஃபேக்சுவல் எரர் என்று சொன்னால் என்ன இருக்கிறது என்று சொன்னால், அது போலீஸுக்கு ஒரு வட்டற்ற அதிகாரம் இருக்கிறது என்பதை போல ஒரு கருத்து அதில் வெளிப்படுகிறது. ஆனால் அது உண்மை அல்ல. அதாவது சட்டம் தெரிந்தவர்கள், நான் வழக்கறிஞர் அல்ல, ஆனால் ஒரு பத்திரிகையாளன் என்கின்ற முறையில் எனக்கு கொஞ்சம் சட்டம் தெரியும். எனக்கு தெரிந்த சட்டத்தின்படி அதுல போலீஸ்க்கான அதிகாரங்கள் தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கின்றன. நம்மளுடைய இந்தியன் பீனல் கோட் 330, 331 இருந்து அவர்களுக்கு விலக்கு கிடையாது. அதுக்கப்புறம் இந்தியன் போலீஸ் ஆக்ட் என்று ஒன்று இருக்கிறது. அதுல அவர்கள் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது என்பது தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கின்றன. DK பாசு வர்சஸ் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்ல என்ன செய்ய வேண்டும் என்று வரையறுக்கப்பட்டிருக்கிறது. மாதிரி பல வரையறைகள் அவர்களுக்கு இருக்கிறது. அதாவது சட்டத்தில் குறைபாடு இல்லை, ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதில் நம்மளுடைய அதிகாரிகள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை பொறுத்து அந்த சட்டம் எப்படி செயல்படுகிறது என்கின்ற ஒரு நிலையை சட்டத்தில் சேஃப்கார்ட்ஸ் இருக்கு என்றாலும் கூட இன்று சகாயம் இந்த கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாரோ, இதே கருத்தை இந்த நாட்டுடைய உச்ச நீதிமன்றம் இவ்வளவு சேஃப்கார்ட்ஸ் இருக்கக்கூடிய நிலையிலும் கூட பல கட்டங்களில் வெளிப்படுத்தி, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், விமென்ஸ் கமிஷன், மைனாரிட்டிஸ் கமிஷன், அத்தனை கமிஷனும் இது இன்னும் மேம்படணும். திரு சகாயம் என்ன கருத்தை வைத்திருக்கிறார் அந்த திரைப்படத்தை பார்த்து? அதே கருத்தை சொல்லியிருக்கும் பொழுது திரு சகாயம் சொல்வது இல்ல. நான் என்ன சகாயம் சொல்வதற்குள்ள நான் வரேன். அது நான் என்ன சொல்கிறேன்
நினைக்கிறேன்னா போதுமான சட்டங்கள் இருக்கின்றன. ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதில் வந்துட்டு அது அந்த அதிகாரியை பொறுத்த அளவில் அது வந்து மாறுபடுது. அதாவது அதிகாரம் என்பது சில பேருக்கு ஒரு மமதையை கொடுக்கிறது. அந்த மமதையின் அடிப்படையில் அவர்கள் செயல்படும் போது வேறு விதமாக நடந்து கொள்கிறார்கள். இப்போ வந்து போலீஸ் அதிகாரிகளுக்கு போக வேண்டாம். 2-3 நாட்களுக்கு முன்னால வந்து ஒரு கலெக்டர் வந்து சேலத்துல வந்து ஒரு பத்திரிகையாளரை வந்து தாக்கி இருக்கிறாரு, செல்போன்ல படம் எடுத்தாருன்னு சொல்லிட்டு. அவர் சினிமாவுக்கு போயிருந்தாரு, இறுதி சுற்று படம் பார்க்க போயிருந்தாரு. அவர் படம் பார்த்து வெளியில் வரும்போது அவரை படம் எடுத்தார் என்ற காரணத்திற்காக அவர் தாக்கப்பட்டார் என்று ஒரு புகார் வந்து காவல்துறையில வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதாவது இந்த சட்டத்தை அதிகாரிகள் எப்படி நடத்துகிறார்கள், அவர் சொல்றதுபடி இன்னொரு சட்டம் அதற்கு தேவையில்லை. சீர்திருத்தப்பட வேண்டியது நம்முடைய அதிகாரிகள் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதுல சகாயம் சொல்லியிருக்கிறதை குறித்து வேற சில கேள்விகள் எனக்கு இருக்கின்றன. வாட் ஆர் தே? என்ன என்றால், இப்போ நான் நினைக்கிறேன் சகாயம் வந்து அண்மை காலமாக பல ஆச்சரியங்களை கொடுக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். என்ன ஆச்சரியங்கள் என்று சொன்னால், அவர் ஒரு சிவில் சர்வீஸ்ல பாஸ் செய்து ஒரு அரசினுடைய அதிகாரியாக இருக்கக்கூடியவர். அவருக்கு வந்து நம்முடைய சட்டங்கள் தெரிந்திருக்கும், நமக்கு அரசினுடைய அமைப்பு தெரிந்திருக்கும், அரசு எப்படி நடைமுறை செயல்படுகிறது என்பது தெரிந்திருக்கும். அப்படி இருந்தும் அவர் வெளிப்படுத்துகிற சில விஷயங்கள், அவர் வந்து தேர்தலில் நிற்க வேண்டும் என்று ஒரு நண்பர்கள்லாம் அவருடைய ரசிகர்கள்லாம் கேட்டபோது என்ன தவறாக சொல்லிட்டாரு? தவறில்லை, காவல்துறை சீர்திருத்தம்னு நான் சொன்னது போல பல இந்திய அரசுக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய அரசுடைய அங்கமா இருக்கக்கூடிய ஆணையங்களுடைய தலைவர்கள் வைத்திருக்கிறார்கள். சட்டத்தை நீதித்துறை வெளிப்படுத்தி சொன்னது தவறல்ல, அவர் சொன்னது தவறு என்று நான் சொல்லல. ஆனால் அந்த கருத்து அவர் ஒரு அரசினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய ஒருவரே அதை வந்து பொதுவில் வைத்து விவாதிப்பது என்பது அது வந்து ஒரு ப்ரொப்ரைட்டரி என்கின்ற ஒரு விஷயத்துக்கு வருது. அது சரிதானா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கு. சர்வீஸ் ரூல்ஸ் இருக்கு, ஐஏஎஸ் சர்வீஸ் ரூல்ஸ். யாரையும் நேரடியா குற்றஞ்சாட்டி விமர்சிக்க கூடாது. ஜெயலலிதா அரசையோ, கருணாநிதி அரசையோ, மோடி அரசையோ, இந்த அரசுடைய கொள்கைகளையோ விமர்சிந்தா பரவாயில்ல. இந்த மாதிரி சட்ட சீர்திருத்தம் ஒரு பொதுப்படையான எல்லாரும் சொல்லக்கூடிய இந்த அரசுடைய அங்கமா இருக்கக்கூடிய அமைப்புகளும் சொல்லக்கூடிய சிஸ்டம். நீங்களும் அந்த சிஸ்டத்துல தான் வேலை செய்றீங்க. அந்த சிஸ்டத்தினுடைய அந்த அமைப்பினுடைய ஒரு அங்கம் நீங்க வந்துட்டு, அப்போ அந்த அமைப்பினுடைய ஒரு அங்கம். அப்போ அவர் இந்த அமைப்பையே நிராகரிப்பவராக இருந்தால் அவர் வந்து அந்த அங்கத்திலிருந்து அதுல இருந்து அவர் வெளிவரணும். அது உள்ளே இருந்துட்டே வந்துட்டு அதை வந்து விமர்சிப்பது என்பது வந்து ஒரு எங்க விமர்சிச்சாரு? நீங்க காவல்துறை எக்ஸஸ் இல்ல, அதாவது பொதுப்படுத்தக்கூடாது எதிரானது. ஆமாங்க, அவர் என்ன சொல்றாரு, காவல்துறையில நடக்கக்கூடிய இந்த ஒரு அத்துமீறல்கள் மட்டுப்படுத்தப்படணும். இல்ல, அதாவது முதல்ல அவரோட ஸ்டேட்மெண்டே வந்து ஒரு பிரசன்டிவான ஒரு ஊகத்தின் அடிப்படையில் செய்யக்கூடிய ஸ்டேட்மெண்ட். அதாவது கஸ்டோடியல் டெத் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் நடந்துட்டு இருக்கு, கஸ்டோடியல் டார்ச்சர்ஸ் பதிவாயிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது கஸ்டோடியல் டெத் கேளுங்க, கஸ்டோடியல் டெத் வந்து சிலப்பதிகார காலத்துல இருந்து நடக்குது. கோவலனோட வந்து ஃபர்ஸ்ட் கஸ்டோடியல் டெத். புரியுதுங்களா? நான் என்ன சொல்றேன், அதை தடுப்பதற்கான சட்டங்கள் இருக்கு. அந்த சட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்துகிற ஆட்கள் சரியில்லைன்னா, இப்ப வந்து கார் நல்லா இருக்கு, ஓட்டுற ஆள் சரியில்லைன்னா டிரைவரை மாத்தணும். நீங்க வந்து காரே மாத்தணும் அப்படின்னு சொல்றதுல மாத்தணும், இந்த காரே மேம்படுத்தணும், இந்த கார் சரியான காரான நீதிமன்றங்களே எழுப்பி இருக்கிறது. பல நீதிமன்றங்கள் எழுப்புவதுன்னா நீதிமன்றங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு காவல்துறையை கண்காணிக்கிற, நெறிப்படுத்துகிற, வழி நடத்துகிற ஒரு சூப்பர்வைசரி பவர் என்பது அவர்களுக்கு இருக்கு. அந்த அடிப்படையில் வந்து அவங்க வந்து அரசின் அங்கமா இருக்கக்கூடிய திரு சகாயம் வெளிப்படுத்தும் போது இவர பார்ட் ஆஃப் தி சிஸ்டம். நீங்க ஒரு அரசு அதிகாரி இன்னொரு அரசு துறையை பற்றி இப்படி பகிரங்கமா விமர்சிக்கிறீங்களே அப்படின்னு கேள்வி. நீதிமன்றம் வந்து இட்ஸ் நாட் பார்ட் ஆஃப் தி எக்ஸிகியூட்டிவ் அல்ல, அது வந்து ஜுடிஷியரி, அது தனி ஒரு இதே அரசாங்கத்துடைய அங்கமா இருக்கக்கூடிய ஒருவர். அரசாங்கத்துடைய அங்கம் இல்ல நீதித்துறை. நான் சொல்றது திரு சகாயம் பற்றி. திரு சகாயம் வந்து இந்த அரசாங்கத்துடைய அங்கமா இருக்கிறாரு, ஒரு அரசு துறையை பற்றி இப்படி பகிரங்கமா விமர்சிக்கிறாரு அப்படிங்கிறது அவருடைய ப்ரொப்ரைட்டரி இல்லங்க தான் என்னுடைய. ஐ டேக் யூர் பாயிண்ட். அதைத்தான் நான் திரு இளங்கோ அவர்கள்ட்ட எடுத்து போகிறேன். இந்த திரைப்படம் சில கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. பிறகு திரு வெற்றிமாறன் அவர்கள்ட்ட திரு இளங்கோவை தொடர்ந்து நான் கேட்க விரும்புறேன். திரு இளங்கோ, அவருக்கு வச்சிருக்கக்கூடிய விமர்சனங்கள் உங்களுக்கு வேலிடா படலையா? இதே திரைப்படம் பற்றி விமர்சனங்கள் வந்திருக்கிறது. திரு ரஜினிகாந்த் ஸ்லாகித்து பாராட்டியிருக்கிறார், இது போன்ற ஒரு சர்வதேச தரத்திலான திரைப்படம் இல்லை என்றிருக்கிறார். திரு கமல்ஹாசன் சொல்லியிருக்கிறார், அவை இந்த கேள்வியை எழுப்பல. ஆனா அரசாங்கத்துறை அவர்கள் வந்து சீர்திருத்தம் வேணும், காவல்துறை இப்படி இருக்கு, இதுல வந்து வயலேஷன்ஸ் அதிகமா நடக்குது, இந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்லல. ஆனா இந்த அரசாங்கத்துடைய அங்கமாகவே இருந்து கொண்டு ஒரு அரசு துறையை பற்றி திரு சகாயம் கேள்வி எழுப்பும் பொழுது திரு மாலன் எழுப்பக்கூடிய இந்த ஒரு கேள்வி அதற்கு முகாந்திரம் பெருகுது இல்லையா? அது நியாயமா உங்களுக்கு படலையா? இல்ல, இப்போ ஒரு படத்தை பார்த்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விமர்சனம்
சொல்லியிருக்கலாம். அவங்க அதை சொல்லல இதை சொல்லலாம் நம்ம அதை கேட்க முடியாது. ரெண்டாவது இவங்க சொல்றது வந்து ஒரு அரசினுடைய கொள்கை முடிவை பத்தி தான் நீங்க வந்து இதை மாதிரி வெளிப்படையா வந்து விமர்சிக்க முடியாது. ஆனாலும் அதையும் கூட விமர்சனம் செய்யலாம். உதாரணத்திற்கு ஒரு இலவசம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அரசாங்கம் கொள்கை முடிவு எடுக்குது, அதையே விமர்சிக்க கூடாது. நீங்க விமர்சிக்கலாம், நான் விமர்சிக்கலாம், திரு மாறன் விமர்சிக்கலாம். இந்த அரசுடைய அங்கமா இருக்கட்டும். அப்ப வந்து ஒரு மக்களுக்கு அது இடையூறா இருக்குது. இல்ல, அந்த கொள்கையை அமல்படுத்துற இடத்துல இருக்கிறவர் திரு சகாயம். பிரச்சனை இல்ல. இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா, அதையே விமர்சிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல அந்த விஷயம் அல்ல, இது ஒரு பொது கருத்து. அவர் ஒரு திரைப்படத்தை பாக்குறாரு, அவர் வந்து கருத்து சொல்றாரு. இந்த படத்துல வந்து காவல்துறைக்கு வரம்பற்ற அதிகாரம் இருக்குது. இங்க நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள் உண்மையிலே நடக்குது. எந்த சிஸ்டத்துல இருக்கோ அந்த சிஸ்டத்துல தான் அவரும் ஒரு அங்கம். ஆமா. இன்னொன்னு திரு மாலன் சொன்னது போல, உங்களுக்கு நீங்களும் அறிந்தது போல, எந்த காவல்துறையுடைய சட்டமோ என்கவுண்டர் பண்றதுக்கோ சுடுறதுக்கோ டார்ச்சர் பண்றதுக்கோ அனுமதி தரல. அதுக்கு இல்ல அது நடக்குது. அது வந்து இங்கொன்றும் அங்குமன்றுமா நடக்குதுன்னா இன்னைக்கு சட்டமே இல்ல. இது வந்து வந்து எக்ஸாஸ்ட் பண்ணி காமிக்கிறார். என்னன்னாக்கா காவல்துறை வந்து அத்துமீறி நடந்துகிட்டு இருக்காங்க, அதை வந்து தத்துரூபமாக இந்த படம் வெளிக்காட்டுகிறது என்று அவருடைய கருத்தை சொல்கிறார். இதில் எங்க வந்துச்சு நீங்க வந்து இங்க பாலிசி டிசிஷன் அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவு அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து இல்ல அவர் படித்து காண்பித்த பகுதியில் நீங்க சொல்றது இது வெளியில போய் விமர்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு உண்மையை உள்ளர இருந்துட்டு ஏன் விமர்சிக்க கூடாது? இல்ல அவர் படித்து காண்பித்த பகுதியில படத்தை பற்றின விமர்சனங்கள் இல்ல. இல்ல இல்ல அவர் படித்து காண்பித்த பகுதியில வந்து வரம்பற்ற அதிகாரம் அப்படிங்கிற போது அப்படி அவர் என்ன கேட்கிறார், திரு மாலன் என்ன கேட்கிறாரு, வரம்பற்ற அதிகாரத்தை சட்டம் கொடுக்கல, அந்த சட்ட விதிமீறல்கள் நடக்குது அப்படின்னா சட்டமே அப்படி இருக்கு, உண்டு. வார்த்தைகள்ல அந்த படத்துல வர்ற திரைக்கதையில வரம்பற்ற அதிகாரம் கொடுத்தது போல இருக்குது. ஆனால் அது உண்மையிலேயே வந்து அதிகாரம் இல்லை. ஆனால் அதை எடுத்துக் கொள்கிறார்கள் காவல்துறை. இதை வந்து சீர்படுத்த வேண்டும். அப்படி சொல்லியிருந்தா பரவாயில்லையே, நீ ஒரு பொதுப்படுத்தது போல இல்ல மிகைப்படுத்தது போல இல்லையா அப்படிங்கறது என்ன தவறு இல்லையே. நடப்பதை உண்மையை சொல்லுகிறார். அவருடைய கருத்து சுதந்திரம், ஒரு தனிநபருடைய கருத்து சுதந்திரம். அவர் வந்து அரசினுடைய கொள்கை முடிவை உள்ள நடக்கிற ஏதாவது ஒரு கொள்கை முடிவை பத்தி வெளியில வந்து லாக்அப் டெத் நடக்கலன்னு சொல்லல, கஸ்டோடியல் டார்ச்சர்ஸ் நடக்கலன்னு சொல்லல, ஆனா அதுவே தான் நடக்குது அப்படிங்கறது போல ஒரு அதிகம் நடக்குது. அதுல சீர்திருத்தம் கொண்டு வரணும் அப்படிங்கறது சொல்றதுல என்ன தவறு இருக்கு? பொது மேடைகள்ல அவருடைய கருத்து சுதந்திரம் எங்க இருக்கு? என்ன தவறு இருக்குன்னா யார் சொல்லுகிறார்கள் என்பதுலதான் சொல்லும் பொழுது கமல்ஹாசனோ ரஜினியோ சொல்லியிருந்தாலும் கூட ஒரு அரசு உயர் அலுவலர் பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட் இருக்கட்டும், உண்மைதானே சொல்லியிருக்கிறாரு. அப்ப வந்து பார்ட் ஆஃப் த கவர்மெண்டா இருந்தாக்கா நடக்கிற ஊழல்களையும் அங்க முறைகேடுகளையும் வெளியே சொல்லக்கூடாதா? இல்லங்க, ஜனநாயக விதிமுறை நடக்குது, அதை சொல்லக்கூடாதா? சொல்லணும்னா நீங்க அந்த அமைப்புல இருந்து வெளியில ஏன் உள்ள இருந்து தானே சீர்படுத்த முடியும்? சாக்கடை சுத்தம் பண்ணணும், சாக்கடை சுத்தம் பண்ணணும்னா சாக்கடையில இறங்கிதான் சுத்தம் பண்ணணும். நான் வெளியில போயிட்டு சுத்தம் பண்ணணும்னு சொல்ல முடியாது. உள்ள இருந்துட்டு உள்ள நடக்கிறதா ஒரு அனுபவத்துல சொல்றாரு. இல்ல, சர்வீஸ் ரூல்ஸ் இருக்கு. அந்த சர்வீஸ் ரூல்ஸ் அதற்கு கட்டுப்படுத்தவர்கள் தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள். இந்த ஒரு விமர்சனத்துக்கு இடம் கொடுக்குது, அது இல்ல அப்படின்னு மீறல்கள் இல்லன்னு நீங்க சொல்றீங்க. இதற்கான மைய காரணமா இருக்கக்கூடிய இந்த ஒரு திரைப்படம், அதனது இயக்குனர் திரு வெற்றிமாறன் அவர்கள், அவர் நம்முடைய இணைகிறார். இந்த ஒரு படைப்புக்கு நிறைய பாராட்டுதல்கள் வந்துட்டு இருக்கு. திரு கமல்ஹாசன் பாராட்டி இருக்கிறார், திரு ரஜினிகாந்த் பாராட்டி இருக்கிறார், வென்னிஸ் திரைப்பட விழால இது பாராட்ட பெற்றிருக்கு. பட் இந்த ஒரு திரைப்படத்தை பார்க்கும் பொழுது இதுல முதல்ல கடைசி வரைக்கும் நிறைய அத்துமீறல்கள், என்கவுண்டர், கஸ்டோடியல் டார்ச்சர்ஸ், இல்லாட்டி தவறா ஒரு ஆளை புக் பண்றது, அதுவும் உங்களை போன்ற பெரிதும் மதிக்கப்படக்கூடிய பல விருதுகளை வென்ற படைப்பாளிகள் இது போன்ற ஒரு படைப்பை முதல் பிரேம்ல இருந்து கடைசி பிரேம் வரைக்கும் இந்த ஒரு காவல்துறை நடக்கக்கூடிய இந்த எக்ஸஸ காட்டும் பொழுது அது ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் இருக்கலாம். ஒரு பொது புத்தியில காவல்துறை பற்றி ஒரு தவறான புரிதலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு அது ஏற்படுத்தணும் நீங்க கருதலையா? இந்த படம் தான் அந்த கருத்தை ஏற்படுத்தும் அல்லது ஏற்படுத்தணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா ஐ திங்க் வி ஆர் ரொம்ப டெலியூஷனலா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜென்ரலாவே இருக்கிற மிஸ்கன்செப்ஷன் தான். ஐ எம் நாட் சேயிங், அதாவது இதுல காட்டப்பட்டிருக்கிறது மட்டும்தான் உண்மைன்னு சொல்லல. எல்லாத்துக்குமே வந்து ரெண்டு பக்கம் இருக்கு, ஒரு காயினுக்கு ரெண்டு சைட்ஸ் இருக்கு. இந்த படம் வந்து ஒரு சைடை பத்தி டீல் பண்ணுது.
அண்ட் அதை வந்து நான் வந்து எங்கிருந்தோ என்னுடைய கற்பனையில இருந்து எடுக்கல. சந்திரகுமார்ன்றவருடைய வாழ்க்கையில நடந்த அனுபவங்களை மையமா வச்சு அவர் எழுதின புக்கை பேஸ் பண்ணி பண்ணதுதான் இது. அண்ட் சந்திரகுமாரோட லைஃப்ல நடந்தது இட் இஸ் நாட் அன் ஐசோலேட்டட் இன்சிடென்ட். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சந்திரகுமாரோட அந்த புத்தகம் வந்து அது வந்து முகம் தெரியாமல் நடக்கின்ற பல பேருக்கு நடக்கிற ஒரு அந்த புக்ல இருக்கிற கேரக்டர்ஸ் வந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தானே தவிர அவங்க வந்து தனியா ஐசோலேட்டட் அவங்களுக்கு மட்டும் நடந்துச்சுன்னு சொல்ற மாதிரியானது இல்லையே. இல்ல, இந்த திரைப்படத்தை பார்க்கும்பொழுது இதுல வந்து முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஒரு இயல்பா எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய புரிதல் ரெண்டு பக்கமா இருக்கு. நான் ஒரு பக்கத்தானே இருக்கேன், ஒரு படைப்பின் அடிப்படையில சொல்றீங்க அப்படிங்கிறீங்க. இது வென்னிஸ் திரைப்பட விழாவுக்கு போகுது, பல சர்வதேச அரங்கங்களுக்கு தொடர்ந்து போகும். இந்த படைப்பு அதுல அணுகப்பட்டிருக்கக்கூடிய இது ஒரு டெக்னிக்கலான அம்சம், இது வெகுவா நிறைய பேர் பாராட்டுறாங்க. இதோட சேரும்பொழுது உங்களை போன்ற சிறந்த படைப்பாளிகள் கொண்டு போகும்போது திரு தனுஷ் போன்றவர்கள் இதுல அங்கமா இருக்கும் பொழுது இது வந்து இந்த ஒரு கருத்தை ஒன் சைடு ஆஃப் தி காயின் நீங்க சொல்லக்கூடிய கருத்தை இதுதான் ஒரே கருத்து இல்லாட்டி இதுதான் வந்து பொதுவா நடக்கக்கூடிய கருத்துன்னு பொதுப்படுத்துறதுக்கான ஆபத்து அதிகம் இருக்கு இல்லையா? நீங்க ஒரு வென்னிஸ்ல காட்டுறீங்க, வென்னிஸ்ல வந்து வேற நாட்டவர்கள் பார்க்கறாங்க, வேற நாட்டு படைப்பாளிகள் பார்க்கறாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு காவல்துறை பற்றி என்ன எண்ணம் தோன்றும்? மொத ஃப்ரேம்ல இருந்து கடைசி ஃப்ரேம் வரைக்கும் பார்க்கும்போது ஃப்ரேம் பண்றாங்கன்னு தோணும், என்கவுண்டர்கள் நடக்குதுன்னு தோணும், அதிகமா நடக்குதுன்னு தோணும். இதுக்கு நம்முடைய அக்கறை வந்து வெளிநாட்டுக்காரங்க என்ன நினைக்கிறாங்கன்றது மட்டுமா, அல்லது இதை உண்மையிலேயே இதுல நடக்கிற சில விஷயங்களை எப்படி மாத்தணுன்றதா இருக்கணுமா? வெளிநாட்டுக்காரங்க என்ன நினைக்கிறாங்கன்றத பத்தி இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இல்ல, பல லட்சம் கேசஸ் வருது காவல்துறை மத்தியில. உங்களுக்கும் நல்லா தெரியும் இதற்கான வந்து என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறதுக்கான எதெல்லாம் நீங்க செய்யப்பட்டதா காட்டிருக்கீங்களோ அவையெல்லாம் சட்டப்படி காவல்துறை சார்ந்த சட்டங்களின்படி செய்யக்கூடாத விஷயங்கள். அது மீறி நடந்ததா காட்டுறீங்க. இவைதான் நீங்க முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வெவ்வேறு காவல்துறை அங்கத்தினர் நீங்க வந்து சித்தரிக்கும் பொழுது இப்படித்தான் காவல்துறை இயங்குது அப்படின்னு சாமானியனுக்கு எழுதா? சாமானியனுக்கு எழுத விடுங்க, இந்த அரசுடைய அங்கமா இருக்கக்கூடிய சகாயத்துக்கே அப்படித்தானே தோணுது. இது வந்து படத்தை பார்த்துட்டு மட்டும் தோணுது அப்படின்னு சொன்னா, என் படத்துல மட்டுமே அது இருக்குன்னா இட் இஸ் டெஃபினெட்லி far-fetched. யாரும் நம்ப மாட்டாங்களே. நிறைய பேருக்கு வந்து இப்ப எங்கிட்ட வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, இன்னைக்கு காலையில இருந்து ஒரு 15 பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க இதே மாதிரியான அனுபவம் எனக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து இது மட்டும்தான் நடக்குதுன்னு சொல்லல. என்னுடைய படத்திலேயே பாத்தீங்கன்னா சரியா வேலை செய்யற, நேர்மையா வேலை செய்யற, ஒழுக்கமா இருக்கிற போலீஸ்காரர்களை நான் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி அத்துமீறல்களுக்கு எதிரான போலீஸ்காரர்கள் அந்த படத்துல இருக்காங்க. அதனால வந்து ஒரேடியா இப்படி காமிச்சதால எல்லாருக்கும் மனசுல தோணும்னா, உண்மையிலேயே சொல்றேன், ஒரு சினிமா ஒரு சமூகத்தினுடைய அல்லது எனி ஆர்ட் ஃபார்ம் இஸ் ஜஸ்ட் a reflection of the society, but society வந்து it gets influenced lesser by a film than a film getting influenced by the society. இல்ல, ஒரு பிலிம் அதுல ஒரு ரொம்ப இன்ஃபுளுன்ஷியலான ரோலை பிளே பண்ணுதுன்னு நீங்க நிச்சயமா ஏத்துப்பீங்க. ஒரு முக்கியமான படைப்பாளியா இருக்கிறீங்க. பலர் வந்து ஒரு இறை கடவுள்கள் பத்தி ஒரு எண்ணம் வரும்போது அதுல இறை கடவுள்களா நடித்து சிவாஜி கணேசன், கப்பலோட்டிய தமிழன்னா நமக்கு யாரு நினைவுக்கு வரும்? கர்ணன்னா நமக்கு யாரு நினைவுக்கு வரும்? சோ அந்த மாதிரி ஒரு இன்ஃபுளுன்ஷியலான ஒரு அங்கத்தை அது பிளே பண்ணுது. இல்ல, நீங்க உங்களுடைய கருத்து வந்து சில இடங்களில் நான் மாறுபடுறேன். அதாவது வெளிநாட்டவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றி பொருட்டல்ல. இப்போ எங்க பதேர் பாஞ்சாலி படம் வந்தபோது சத்யஜித்ரே மேல வைக்கப்பட்ட ஒரு விமர்சனம் வந்து இந்தியாவினுடைய வறுமையை அவர் வெளிநாட்டில் காண்பித்து பணம் பண்ணுகிறார் என்று ஒரு கருத்து வைக்கப்பட்டது. ஆனா ஒரு படைப்பாளியை அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. அதுல நான் இந்த படம் பார்க்கல, அதனால இந்த படத்தை பற்றி நான் பேசல. ஒரு யதார்த்தத்தை பிரதிபலிப்பதில் வந்து தவறில்லை. அவர் படைப்பாளி ஒரே தரப்பை எடுத்துக்கொண்டு பேசினாலும் அதில் கூட தவறில்லை. இன்னும் சொல்ல போனா ஸ்லம்டாக் மில்லியனர் அப்படிங்கிற ஒரு படைப்பு இந்தியாவை தவறா சித்தரித்தது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டு. இன்னும் சொல்ல போனா ஸ்லம்டாக் மில்லியனர் எழுதினவர் தான் இந்திய வெளிவிவகாரத்துறையுடைய செய்தி தொடர்பாளர். இன்னைக்கு
அது சரி. நான் என்ன சொல்றேன், அது ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்க, அவங்க உள்நாட்டு ஆடியன்ஸ் ஆனாலும் சரி வெளிநாட்டு ஆடியன்ஸ் ஆனாலும் சரி, அதை மைண்ட்ல வைத்துக் கொண்டு ஒருத்தர் படம் பண்ணணுங்கிற அவசியங்கள் படம் மட்டும் இல்ல, ஒரு படைப்பை உருவாக்க வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. அப்படி நாம எதிர்பார்ப்பது வந்து தவறு. ஏன்னா அது படைப்பு என்பதற்கு ஒரு உந்துதல் இருக்கு. அந்த உந்துதலின் அடிப்படையில தான் அந்த படைப்பு வந்து உருவாகுது. அந்த உந்துதல் எங்கிருந்து கிடைக்கிறது என்பதை பொறுத்து அந்த படைப்பு வந்து மாறுபடும் வந்துட்டு. ஆனா இதுல நான் என்னுடைய அனுபவத்துல ஒரு 50 வருடங்களாவது நான் சினிமா பார்த்திருக்கேன். இந்த 50 வருடங்கள்ல சினிமாவில் பார்த்த போலீஸ் அதிகாரியை போல வாழ்க்கையில நான் ஒரு இடத்துலயும் சந்திச்சது கிடையாது. அது வந்து தங்கப்பதக்கம் சிவாஜி கணேசனா இருந்தாலும் சரி, சிங்கம்ல வர சூர்யாவா இருந்தாலும் சரி, இந்த 50 வருடங்கள்ல சினிமாவில் அவர்கள் வீரதீர பராக்கிரமங்களை சித்தரிக்கிற சினிமாவா இருந்தாலும் சரி, அவர்களை வில்லன்களாக சித்தரிக்கிற சினிமாவாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட அதிகாரிகளை நான் ஏன்னா சினிமா என்பதுக்கு ஒரு மிகைப்படுத்தல் இருக்கு. அது அண்ட் தட் இஸ் கிராண்டட் டு சினிமா. ரெண்டு கருத்துக்கள்லயும் உங்கள்கிட்ட நான் கேட்க விரும்புறேன். இப்படிப்பட்ட ஒரு இந்த திரைப்படைப்பு இப்படி காட்டப்பட்டிருக்குதுங்கிற விமர்சனம் எப்படி போலீஸ் அணுகி இருக்குங்கிற விமர்சனம், இன்னொன்னு திரு சகாயமுடைய கருத்து, உங்களுடைய முதற்கட்ட பார்வை திரு சித்தன். இந்த படத்தை நான் இன்னும் பார்க்கல. பேப்பர்ல சில விளம்பரங்கள்ல சகாயம் சார் என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத நான் படிச்சு பார்த்தேன். இந்த படத்துல நம்ம சகோதரர் வெற்றிமாறன் படம் எடுத்திருக்கிறது ரொம்ப நல்ல படமா இருக்கு, சர்வதேச தரமா இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் பெரிய பிலிம், ஆர்ட் பிலிம் அப்படிங்கிறது கமலஹாசன் அவர்களோ ரஜினிகாந்த் அவர்களோ அல்லது மணிரத்னம் அவர்களோ பாராட்டிருக்காங்கன்னா அவங்க இந்த படம் நல்லா எடுத்திருக்காரு, நல்ல அப்படிங்கறதுல ரொம்ப பாராட்டிருக்காங்க, தப்பே கிடையாது. ஒரு உண்மையான ஒரு சம்பவத்தை கொஞ்சம் சேர்த்து வச்சு படம் எடுத்திருக்கான்னு வெற்றிமாறன் சொன்னாங்க. அவருடைய மிக கற்பனையான நல்ல கற்பனையெல்லாம் சேர்த்து நல்ல படம் விறுவிறுப்பா போறதுக்கு எடுத்திருக்காரு. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அவர் படம் வெற்றி பெறட்டும், அதை பற்றி ஒன்றும் இல்லை. அவர் அப்படி ஒரு படத்துல இந்த மாதிரி சொன்னார் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதை பொதுமைப்படுத்தி போலீஸ் எல்லாம் தப்பானவங்க அப்படின்னு யாரும் பண்ண போறது இல்லை. அவரே முதலே ஒத்துக்கிட்டாரு. 2 பக்கங்கள், ஒரு பக்கத்தை மட்டும் தான் காமிச்சிருக்கேன், இன்னொரு பக்கம் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ்ல எப்பவுமே இந்த மாதிரி ஒரே எங்கேயா ஒரு தவறு நடந்தாலும் உடனே போலீஸ் முழுவதுமே தவறானவர்கள் அல்லது அத்துமீறி நடக்கிறாங்க அல்லது சட்டத்தை மீறுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயை கொண்டு வர்றாங்க. இப்ப திரு சகாயம் அவர்கள் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, பார்ட் ஆஃப் தி கவர்மெண்ட். அவர் இந்த படம் பார்த்திருக்காரு அப்படின்னா ரஜினிகாந்த் மாதிரியும் அல்லது கமலஹாசன் மாதிரியும் அவர் ஒரு கருத்து கூறி இந்த படம் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க, விறுவிறுப்பா இருக்கு, நல்லா இருந்தா அதுல ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் காவல்துறைக்கு ஒரு மட்டற்ற அளவற்ற அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதனால் அவங்க நிறைய ஒரு அத்துமீறல்கள் பண்றாங்க. கட்டுப்படுத்துவதற்கு நிறைய சீர்திருத்தங்கள் கொண்ட சட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. படத்தை மட்டும் தான் பார்க்கணும். அவர் இது ஒரு சஜஷன் சொல்லிருக்காரு, மத்த உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் சொன்ன மாதிரி சொல்லிருக்காரு அப்படி சொல்ல முடியாது. அந்த படத்தை பார்த்துட்டு இந்த மாதிரி தான் காவல்துறை இப்ப நடந்துகிட்டு இருக்குது, அதை சீர்திருத்தணும், கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு மெசேஜ் தான் இருக்குது. இதுல உடன்பாடு என்ன சொன்னாலும் தெரியாது, என்ன சொன்னாருன்னு கரெக்டா நமக்கு தெரியாது, பார்த்தா நமக்கு தெரியுது. இன்னைக்காவது திரு சகாயம் அவர்கள் பேப்பர்ல இப்படி போட்டதை பார்த்துட்டு நான் இந்த மாதிரி அர்த்தத்துல சொல்லல, நீங்க இதை விளம்பரத்துக்கு பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது, சொல்லணும் இது தவறு, நான் இப்படிதான் சொல்லியிருந்தேன் அப்படி சொல்லணும். ஒரு இண்டிவிஜுவல் ஒரு படம் எடுத்து, சினிமா படம் எடுத்து அந்த படத்தை கமர்ஷியலா வெற்றி பெறுவதற்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அது வரக்கூடாது, கமர்ஷியலா அவங்க பயன்படுத்தக் கூடாது. ஒண்ணு, காவல்துறையில் தவறு நடக்கிறது, அத்துமீறல் நடக்கிறது, அதுக்கு நிறைய அது மட்டுப்படுத்த சட்டங்கள் வேண்டும் என்று சொன்னா இவரே மாவட்ட ஆட்சியராக இருந்திருக்கிறார். இவரே ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, மாவட்ட ஆட்சியர் என்பவர் மாவட்ட நடுவர், அவர் தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் டிஸ்ட்ரிக்ட் இஸ் கன்சர்ன், எஸ்பிக்கு மேல அவர் தான். இதுவரைக்கும் எத்தனை காவல்துறை அதிகாரிகள் தவறு பண்ணி எத்தனை பேர் மேல இவர் ஆக்ஷன் இருக்காரு, ரொம்ப அத்துமீறல் பண்ணாங்க, கஸ்டடி வயலன்ஸ் நடந்தது, டெத் இன் கஸ்டடி நடந்தது, அல்லது ரொம்ப ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு எத்தனை ஆக்ஷன் அவரு இதுவரைக்கும் அவர் ஏதாவது அவர் கையில் சொல்ல முடியுமா? அவர் அதுல அப்ப அவர் வேலை பார்த்த டிஸ்ட்ரிக்ட்லாம் இதுவரைக்கும் ரொம்ப நல்லா நடந்தாங்களா? இப்படி பொதுப்படையாக ஒரு அரசு ஊழியராக இருந்து சொல்றது, when he is governed by conduct rules, தவறு நடந்தால் தவறு நடந்தால் அதை எழுதி அப்படி அரசுக்கு தெரிவித்து முறைப்படியான சேனல் மூலம் நடவடிக்கை எடுத்து சீர்திருத்தம் செய்ய வேண்டும். இப்ப அரசாங்க மோசம் அது சொல்லி அமல்படுத்த வேண்டிய நிலையில் உள்ள ஒருத்தர் பொது ஒரு ஊடகத்திலேயோ ஒரு பொது இடத்திலேயோ இந்த மாதிரி 19 ஒரு குற்றச்சாட்டை சொல்றது அப்படிங்கிறது மிகவும் தவறானது. நடவடிக்கை வேண்டும். கமர்ஷியல் ரீசன்ஸ்க்கு அதை பயன்படுத்திருக்க கூடாதுன்னு கண்டிப்பா பயன்படுத்த. திரு வெற்றிமாறன் has to clarify, ஒரு சிறிய இடைவெளிக்கான தருணமும் கூட. திரு வெற்றிமாறன், அதற்கு முன்பாக உங்களுடைய கிளாரிபிகேஷன், இந்த ஒரு கருத்தை ஒரு சர்வீஸ் ரூல்ஸால பயன் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அதிகாரி சொல்லிருக்க கூடாதுங்கிறாரு. அப்படியே சொல்லியிருந்தாலும் அதை கமர்ஷியல் ரீசன்ஸுக்காக இது இந்த ஒரு படைப்பு குழு பயன்படுத்திருக்கிறது குறித்தும் கேள்வி எழுப்பு. கண்டிப்பாக இது
அவருடைய ஒரு எனக்கு தெரிஞ்சு அவருக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்துக்கு உட்பட்டு தான் அவர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். இல்ல நாங்க வந்து இந்த படத்தை பார்த்த தொடருங்க. நாங்க வந்து இந்த படத்தை நாங்க வந்து இந்த படத்தை பார்த்த முக்கியமான பிரமுகர்கள் அவங்க கிட்ட எல்லார்கிட்டயுமே வந்து இந்த மாதிரி உங்களோட ஏதாவது ஒரு கோட் வாட் எவர் இப்ப கமல் சார் வந்து ட்வீட் பண்ணாரு. ட்வீட் பண்றது வந்து சோசியல் மீடியால யூஸ் பண்ணியிருந்தாரு. அதை வந்து நாங்க திரும்ப வந்து பிரிண்ட் மீடியாவுக்கு எடுத்துட்டு வந்தோம். சோ அந்த மாதிரி அவர் சொன்ன ஒரு விஷயத்த நாங்க வந்து எங்களுடைய கோட்டா யூஸ் பண்ணோம். இது விளம்பர யுக்தி அவருடைய சம்மதத்தோட இல்லையா? இல்ல திரு சகாயம் அவர்களுடைய சம்மதத்தோட நீங்க அவருடைய கோட்டை நீங்க பயன்படுத்திருக்கீங்க. சபாயத்தை தெரிவிச்சு அவர் சம்மதம் கொடுத்தாரு. அவருக்கு கமர்ஷியல ப்ரோமோட் பண்றதுக்கு சம்மதம் கொடுப்பாங்களா? தவறு இருந்தாலும் சட்டப்படி அரசாங்கத்துக்கு தான் தெரிவிக்க வேண்டும். Let him speak. இது அவருடைய சம்மதத்தோட செய்யப்பட்ட விஷயம் இல்லையா? இல்ல நாங்க வந்து உங்களுடைய இந்த படம் பார்த்து உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி தான் நாங்க பயன்படுத்திருக்கோம். இல்லங்க இப்ப இன்னைக்கு திரு கமல்ஹாசனோ ரஜினிகாந்தோ இல்ல மணிரத்னமோ வேற யாரும் அவர்கள்லாம் பிரைவேட் என்டிட்டிஸ். அவங்க குறித்து இந்த பிரச்சனை இல்ல. ஆனா இந்த எந்த காவல்துறை பத்தின ஒரு படமோ எந்த காவல்துறை பற்றிய விமர்சனமோ அது அங்கம் வகிக்கக்கூடிய அரசியல் இன்னொரு அங்கம் தான் திரு சகாயம். அவருடைய கருத்தை நீங்க உங்களுடைய ப்ரமோஷனுக்கும் பயன்படுத்தும் போது இந்த விமர்சனம் அது கான்ட்ராக்ட் உட்பட்டதா இல்லை அப்படிங்கிறார் அவர். கண்டிப்பா அவர்கிட்ட வெளியே வந்து அவர் பேசட்டும். அரசாங்கத்தில் பாட்டு இருக்கும் போது அவரே பாட்டாதி காமன் இருக்கும் போது அவர் எப்படி இன்னொரு எனக்கு வந்து அரசியல் இப்ப இந்த சட்டத்திட்டங்கள் அவ்வளவா தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் எனக்கு தெரியும். என்னன்னா ஒரு அமைப்புக்குள்ள இருந்துட்டு அந்த அமைப்பினுடைய தவறை சுட்டிக்காட்டுவது பொதுவுல வந்து சுட்டிக்காட்டுவது வந்து எப்பவுமே அந்த அமைப்பு வந்து அத தவறுன்னு தான் சொல்லுவாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? இது அரசாங்க விதிகளில் உட்படுது. அவர் வந்து he is governed by conduct rules. விமர்சனம் செய்யல ஒரு கருத்தை சொல்றாரு. விமர்சனம் தாங்க இது. அது என்ன இது கன்வேஸ் வாட் மெசேஜ் போலீஸ் போலீஸ் வந்து அத்துமீறல் பண்றாங்க அப்படி சொல்லி கன்வேஸ் இல்லங்க. இந்த அரசு தப்பு செய்யுது இல்ல இந்த டிஜிபி தவறு செய்யறாரு. இவங்களுடைய பொதுப்படையா சொன்னா போதும் என்டையர் போலீஸ் ஒண்ணும் இல்ல. இப்ப வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கண்ணியமான தேர்தலுக்கான கூட்டமைப்புல வந்து இவர் பேசுறாரு. அதுல வந்து லக்கானியம் இதுல வந்து தேர்தல்ல வந்து இவனோட முறைகேடுகள் நடந்துச்சு, திருமங்கலத்துல நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. நேர்மையா வாக்குகள் திருமங்கலத்தில் நடந்த முறைகேடுகளை ஊழலை பற்றி பேசலாம்னா ஏன் மனித உரிமை மீறல்கள் பத்தி பேசக்கூடாது? ஒரு நிமிஷம் நீங்க நண்பர் சிவலங்க கேட்டா சொன்னாங்க ஊழலை பத்தி பேசினா கூட அவர் அரசாங்கத்தில் தான் பேச வேண்டும். அவருக்கு மேலதிகாரி இருக்காங்க, சீஃப் செக்ரட்டரி இருக்காங்க. ஊழலை பத்தி ஒரு கருத்தே வைத்திருக்க கூடாது. வெளியே போய் ஓபன் கருத்து சுதந்திரம் இந்த அரசு ஊழல் செய்துனா அது தனிநபர் விமர்சனம், கான்டக்ட் ரூல்ஸ் மீறல். ஊழல் தவறு, மனித உரிமை மீறல் தவறு, லாக் அப் டெத் நடக்க கூடாது. இதற்கு வந்து சரியா நடக்கணும்னா ஒரு நிமிஷம் governed by conduct rules என்ன தவறையும் தெரிவிக்கலாம்ங்க. த்ரூ சேனல் தாங்க பண்ணனவரு. மிஷனரியே வந்து டோட்டலா வந்து ஒரு மதுரை நடந்த ஊழல் கிராண்ட் ஊழல் த்ரூ சேனல் மூலமா பண்ணாரு. இன்ன வரைக்கும் 4 வருஷம் அவர்களை மறைக்கிறதுக்கு கான்டெக்ட் ரூல்ஸ் பயன்படுத்தணும். அந்த இன்ன வரைக்கும் விசாரிக்கப்படல. த்ரூ சேனல் மூலமா பண்ணது மறைக்கிறது. உங்களுடைய கருத்து மறைக்கிறது. அவர் வந்து வெளிய வந்து ஓபன் பண்ணா வேற மாதிரி வந்து சொல்லுங்க. அவரு திரு வெற்றிமாறன் உங்களுக்கு வந்து நான் நீங்க சொல்றதை நியாயப்படுத்தல. தவறு போலீஸ் தவறு பண்றாங்க, அது நடவடிக்கை எடுக்க கூடாது, அது மறைக்கப்பட வேண்டும் நான் சொல்லல. போலீஸ்ல அத்துமீறல் நடந்தவனா அதை சரி செய்வதற்கு ஆயிரக்கணக்கான சட்டங்கள் இருக்கிறது. எல்லாம் இருக்குது. ஒரு டிசிப்ளின் ஐஏஎஸ் ஆஃபீஸர் நடக்கல. ஆனா அவர் சொன்னது தெரியாது. இவர் அலோவ் பண்ண கூடாது. கண்டிப்பா இவர் போட்டு கூடாது. இது வந்து ஒரு பொதுவான கருத்து வந்து ஒரு கிரிட்டிசிசம் ஆகுமா?
it conveys what message? Right. It conveys what message? டிபேட் வந்தது ஒரு சிறிய இடைவெளி போலீஸ் அத்துமீறலுக்கு சொல்லி டிபேட் வருது இல்ல. சர்வதேச கவனம் பெற்று இன்று வெளியாகி இருக்கக்கூடிய திரைப்படம் விசாரணை. இது பற்றி IAS அதிகாரி திரு சகாயம் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து, காவல்துறையினருக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய வரம்பற்ற அதிகாரம் ஜனநாயகத்துக்கு எதிரானது, சீர்திருத்தம் வேணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. ஒரு நிதர்சனத்தை தான் அவர் வெளிப்படுத்துகிறாரா அல்லது மிகைப்படுத்தலா? இந்த திரைப்படம் குறித்த கேள்விகளும் எழுகின்றன. இந்த திரைப்படைப்பாளி இயக்குனர் திரு வெற்றிமாறன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். திரு வெற்றிமாறன், நீங்களே தொடக்கத்தில் குறிப்பிட்டது போல நல்ல போலீஸ் அதிகாரிகளையும் நீங்க இந்த திரைப்படத்தில் நிறைய காட்டியிருக்கீங்க, மறுக்கல, நானும் பார்த்தேன். ஆனா அதே வேளையில அந்த அதிகாரிகளும் கூட இந்த ஒரு சிஸ்டம்ல மற்றவர்களால இன்ஃபுளுன்ஸ் ஆகி கையொரு நிலையில் இருப்பவர்களா காட்டும் பொழுது இந்த ஒரு ஒட்டுமொத்த சிஸ்டமே அதீதமா கரப்டா இருக்கிறது போல காட்டுவது அப்படிங்கிறது ஒரு ஓவர் சிம்பிளிபிகேஷன் இல்ல அதீதமான மிகைப்படுத்தலா இல்லையா? இல்ல, எனக்கு அப்படி தெரியல. இந்த 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 கண்டென்ட்டை, இந்த ஃபில்மை நாங்க எப்படி ட்ரீட் பண்ணிருக்கோமோ அதுக்கு அது சரியா தான் இருக்கு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இப்படி இருக்கிற ஆட்களுடைய, இப்போ அதுல முத்துவேல்ன்ற அந்த இன்ஸ்பெக்டருடைய நெருக்கடி எல்லாருக்குமே புரியும். காவல்துறை அதிகாரிகள் எல்லாருக்குமே புரியும் தான் நினைக்கிறேன். காவல்துறைன்னு இல்ல, ஒரு சிஸ்டம்குள்ள இருக்கிற அத்தனை பேருக்குமே இது புரியும். பிகாஸ் சிஸ்டம் இஸ் டெஃபினெட்லி பிகர் than an individual, இல்லையா? இல்ல, இது வெவ்வேறு இடங்கள்ல நடக்கக்கூடிய சம்பவத்துல ஒரு இடத்துல என்கவுண்டர் நடக்குது, இன்னொரு இடத்துல ஒரு ஆளை நீங்க கைப்பற்றினாலும் கூட இல்லீகலா டீடைன் பண்ணி தான் கூட நியாயமான காரணங்களுக்காக விசாரிக்கணும். சட்டத்தின்படி, புத்தகத்தின்படி நடக்கணுங்கிறதான் காவல்துறையுடைய மேனுவல் இருக்கக்கூடிய சட்டங்கள் சொல்வது. ஆனா அதை மீறியே பெரும்பாலான இடங்கள்ல நடப்பதா தானே நீங்க காட்டியிருக்கீங்க. இஸ் தட் த ரியாலிட்டி? Do you think it is the reality? அதுதான் நிஜம் நிதர்சனம் நினைக்கிறீங்களா, இல்லாட்டி அது ஒரு எக்ஸெப்ஷன் நினைக்கிறீங்களா? நான் இல்ல, அந்த படத்துல பொய் மட்டுமே இருக்குன்னு நீங்க சொல்ல முடியாது. இப்போ சட்ட புக்ஸ்ல இருக்கிறத ஃபாலோ பண்ணல அப்படின்றது படத்துல இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. நிஜத்துல புக்ஸ் மட்டும் ஃபாலோ பண்றாங்களா? இல்ல, அநேகமான தருணங்கள்ல புக்ஸ ஃபாலோ பண்றது இல்ல, விதிகளை கடைபிடிக்கிறது இல்ல, என்கவுண்டர் நடக்குது, டார்ச்சர்ஸ் நடக்குது, ஒரு உதாரணம் விஷயங்கள்லாம் காட்டிருக்கீங்க. அதெல்லாம் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் உருவாக்கும்? இல்ல, ஒரு உதாரணம் சொல்றேன். என்னுடைய ஒரு நண்பருக்கு நடந்த ஒரு விஷயம். அவங்க வீட்டுல ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைய ஒருத்தர் சம்பந்தப்பட்டிருக்காரு. அந்த விஷயத்தை போலீஸ்க்கு எடுத்துட்டு போகும்போது அவருக்கு நல்லது பண்றதுக்காக அந்த நண்பர் அந்த பிரச்சனையில வரக்கூடாதுன்றதுக்காக அது கண்டிப்பா தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு கிரைம் அவருக்கு அகைன்ஸ்டா, நண்பருக்கு அகைன்ஸ்டா இழைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவர் அதுல சம்பந்தப்படக்கூடாது, அவரை அதுல இருந்து மீட்கணும் அப்படின்றதுக்காக போலீஸ் அதிகாரிகள் அவருக்கு உதவி பண்றதுக்காக அந்த கிரைம் பண்ணவரை வேற ஒரு கிரைம்ல தான் அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த இடத்துல அது சரியான இது இருக்கு. So they have to go outside the books to do something right also. இதை நீங்க நியாயப்படுத்த முடியாது. இந்த மாதிரி யாராவது ஒரு போலீஸ் அதிகாரி, ஒரு அலுவலர் ஒரு தவறு பண்ணிட்டாரு, ஒரு ராங்கா அரெஸ்ட் பண்ணிட்டாரு, உங்களுடைய படம் நீங்க மிகப்பெரிய படைப்பாளி, மிக நல்ல ஒரு இயக்குனர், நான் ஒத்துக்கொள்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆனா உங்க படத்துல ரசிக்கக்கூடிய அம்சங்கள் நிறைய இருக்கும். நான் கூட சொல்றேன் மிஸ்டர் சரி, இவர் படத்துல காமிச்சு எல்லாரும் வச்சு அப்படியே நம்ம அதே மெசேஜ் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. கண்டிப்பா இல்ல, அந்த ஒரு அவசியமே இல்ல. ஆனா இப்ப அப்படி பாத்தீங்கன்னா அந்த காலத்துல நம்ம காக்கா காக்கான்னு படம் வந்தது, வேட்டையாடு விளையாடுன்னு படம் வந்தது, சாமின்னு படம் வந்தது, சார் சொன்ன மாதிரி தங்கப்பதக்க படம் வந்தது. இந்த மாதிரி படங்கள் எல்லாத்துலயுமே பெரிய ஹீரோவா காமிச்சாங்க போலீஸ. அப்ப எல்லா போலீஸும் ஹீரோன்னு அர்த்தமா? பெரிய ஹிட் ஆச்சு அந்த படங்கள்லாம். அதனால இந்த படத்துல இவர் இப்படி அவருடைய கற்பனை திறனை, கற்பனை வளத்தை காமிச்சு ஒரு ஆட்கள் மாதிரி எடுத்திருக்காருன்னா அது இந்த மெசேஜ் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா அவர்கிட்ட நான் வெற்றிமாறன் தவறு காணவில்லை. ஆனா அந்த படத்தை பார்த்து ஆஸ் இஃப் போலீஸ் இப்ப அப்படித்தான் இருக்கிறாங்க, ரொம்ப மோசம் அப்படின்னு தோணும்படியாக ஒரு மெசேஜ் கொடுக்கும்படியாக அந்த ஒரு பேட்டி கொடுத்தாரு.
திரு சகாயம் அவர்கள் அதுலதான் தப்பு சொல்றாங்க. That is your problem. அவர் முதல்ல கேட்டாரு. இல்ல அவர் இன்னொரு விஷயத்தையும் கேட்டாரு. அவர் என்ன கேட்கிறார் திரு வெற்றிமாறன், இது அவர் நீங்க இந்த மாதிரி பிரசுரம் பண்றீங்க இல்லையா, அவருடைய கருத்துன்னு திரு கமல்ஹாசனுடைய கருத்து, திரு ரஜினிகாந்தோட கருத்து, அந்த வரிசையில பிரசுரம் செய்றீங்க இல்லையா, அது போல பிரசுரம் செய்ய போறோம் அப்படின்னு திரு சகாயம் அவர்கள்ட்ட அனுமதி கேட்டீங்களா? ஆர் அவர் சொன்னதை நீங்க ஆன் யுவர் விஷ் நீங்க அதை பிரசுரம் செஞ்சிருக்கீங்களா? அவர் சொன்னதை நாங்க பிரசுரம் பண்ணிருக்கோம். அவர்கிட்ட அனுமதியோட, அவருடைய அனுமதியோட. அனுமதின்னு சொல்லலையே அவர், அனுமதி இல்ல, அவர் சொன்னதை அப்படி போட்டு, அதாவது அவர் ரிட்டன் இல்ல, ரிட்டன் ஆமா 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 ரிட்டன் பெர்மிஷனோ இதுவோ இல்ல, அவர் சொன்னதை நாங்க மென்ஷன் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். ரைட். இன்னொரு கேள்வி எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. சொல்லுங்க என்ன எஸ் திரு மாறன், உங்களுடைய குறிப்பிட்ட இதுல இந்த படத்தை பற்றின விமர்சனங்கள், படத்தை பார்க்காம பேசக்கூடாது. ஆனா நான் என்ன சொல்றேன், இந்த விளம்பரம் செய்யப்பட்டிருக்கல, அந்த விளம்பரத்தை பற்றி பேசுகிற போது உங்களுக்கு தெரியும், வெற்றிமாறனுக்கு கூட தெரிஞ்சிருக்கும், சப்லிமிசிக்கல் இதுன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஒரு மெசேஜை நேரடியாக கொடுக்காமல் சப்கான்சியஸ்ல வேற ஒரு விதமாக அதை பதிய வைக்க முடியும். இப்போ விசாரணை என்கின்ற சொல்லோடு சகாயம் என்கின்ற பெயர் பிணைக்கப்பட்டிருக்கு. நீங்க ஒரு உதாரணத்திற்கு நீங்க கூகுள்ல போய் விசாரணைன்னு டைப் பண்ணீங்கன்னா அவர் நடத்தியிருக்கிற விசாரணைகள் பல அதுல பட்டியலாகும். அவரோட குற்றம் இல்ல. இந்த விளம்பரத்தை தயாரித்தவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு அவருடைய வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார்களா என்கின்ற ஒரு கேள்வி எனக்கு. விசாரணை அவர் காப்பிரைட் பண்ணிக்கல திரு சகாயம், அப்படி தேவைப்படுத்துங்கிறதுக்காக அதிகாரி ஒரு சகாயத்தை குறை சொல்லல, சகாயத்தை குறை சொல்லல. அந்த விளம்பரம் தயாரித்தவர்களுடைய இந்த இடத்துல இந்த இடத்துல மாலன் எங்களுக்கு அதிகமான கிரெடிட்ஸ் கொடுக்கிறாரு எங்க அறிவுக்கு. எங்களுக்கு அவ்வளவுலாம் அறிவு இல்ல, அது உங்களோட நோக்கம் இல்லைங்கிற. மக்களோட சப்கான்சியஸ டேப் பண்ணி இது பண்றதுக்கு இல்ல இல்ல. ஆனா இந்த விளம்பரத்திலே பார்க்கும்போது காவல் விசாரணையில் அத்துமீறல்களை மட்டுப்படுத்தும் சீர்திருத்த சட்டங்களே உடனடி தேவை அப்படிங்கும்போது காவல் விசாரணையில விசாரணை மட்டும் ஹைலைட் பண்ணிருக்கீங்க. இப்போ எங்க படத்தோட பேர் வரணும், அதுக்காக அதாவது வெற்றிமாறன், கோ ஹெட். இல்ல எனக்கு கட் ஆகுது, தொடர்ந்து சொல்லுங்க, உங்களோட கருத்தை சொல்லுங்க. இல்ல ஏதோ கட் ஆகுதுங்கிறாரு மிஸ்டர் மாறன், உங்களோட கருத்தை பதிவு செய்யுங்க. இல்ல ஆமா ஆமா. இப்போ அந்த விசாரணைன்ற வார்த்தை போல்டா இருக்கிறதுக்கான காரணம், அவர் ஒரு கருத்தை சொன்னாரு. எங்க விசாரணைன்றத நாங்க ஸ்ட்ரெஸ் பண்ணணும்ன்றதுக்காக தான் அதை பண்ணமே தவிர வேற எதுக்காக வந்தோம். ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். நான் திரு சித்தலன்ட்ட கேட்டு திரு இளங்கோவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இன்னைக்கு அவர் சொன்னார் அப்படிங்கறதுக்காக சொல்றீங்க, இன்னைக்கு சிட்டிங் ஜட்ஜா இருக்கக்கூடிய திரு ஹரிபரந்தமன் இந்த ஜட்ஜஸ் நியமனம் பற்றி கருத்துக்களை சொல்லியிருக்கிறார், இடஒதுக்கீடு பற்றி சொல்லியிருக்கிறார், எவ்வளவோ கருத்துக்களை சொல்லியிருக்கிறார், அரசாங்கத்துடைய கொள்கைகளை பற்றி சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரியான விமர்சனங்கள் ரொம்ப இயல்பானது. அது மட்டும் இல்லாம கேன் வி ஹைட் அண்டர் த கார்பெட். இன்னைக்கு காவல்துறை சீர்திருத்தங்கள் அப்படிங்கிறது உரிய வேகத்துல நடக்கலன்னு நீதிமன்றங்கள் சொல்லியிருக்கிறது, தமிழ்நாட்டை பொறுத்து சொல்லியிருக்கிறது. இன்னைக்கு இந்த திரைப்படம் அப்படிங்கிறது குறிப்பா ஆந்திரா போலீஸ் அதிகாரிகளை பற்றி மையமா கையாளக்கூடிய படம். இன்னைக்கு சிசிடிவி பொருத்தணும் காவல் நிலையங்கள்ல அப்படின்னு என்ன வேகத்துல நடக்குது, இந்த வேகத்துல நடத்தினா 10 வருஷம் ஆகும் போல் இருக்கு அப்படின்னு தமிழ்நாடு ஸ்பெசிபிக்கா கோர்ட் சொல்லி இருக்கிறது. இந்த சீர்திருத்தங்கள்லாம் பற்றி இவ்வளவு கருத்துக்கள் இருக்கும்போது we can't look away. இல்ல நான் சொல்ல வந்ததே நீங்க இது பண்றீங்க. உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் அவங்களுக்கு ஏற்கனவே நம்ம மாலன் சார் தெளிவா சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு சூப்பர்டென்டன்ஸ் பவர் இருக்கு, அவங்களுக்கு நெறிப்படுத்தலாம். அப்போது ஒரு வழக்கில் போகும்போது இந்த மாதிரி எல்லாம் கைட்லைன்ஸ் கொடுக்க போறோம், மேம்படுத்துறதுக்காக வேண்டி இப்படி எல்லாம் நாங்க டைரக்ஷன் தர்றோம், இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க சொல்லலாம். அது சம்பந்தப்பட்ட ஒரு சட்ட நுணுக்கங்கள் அல்லது விதிகள் இல்லாத பட்சத்தில் அரசமைப்பு சட்டம் ஆர்டிகல் 141ல இட் பிகம்ஸ் லா ஆஃப் தி லேண்ட் அவங்க சொன்னது, அதை நாங்க ஃபாலோ பண்ணணும். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்திய அரசமைப்பு சட்டப்படி, குற்ற விசாரணை முறை சட்டப்படி, தமிழ்நாடு காவல் நிலை ஆணைகள் படி அல்லது பல்வேறு இதுல ஜட்ஜ்மெண்ட்ஸ் பிரகாரம் போலீஸுக்கு இந்த சட்டம் இந்த சந்தர்ப்பங்களில் நாங்க ஃபோர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. திரு சகாயம் சொல்லி உங்களுக்கு பிரச்சனையா, அவர் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்கள் பிரச்சனை, திரைப்படம் கையாண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய பிரச்சனை? இல்ல நான் என்ன சொல்றேன்னா,
இந்த திரைப்படத்தில் வந்து நான் அவரை வெற்றிமாறனை குறை சொல்ல விரும்பல. ஏன்னா வெற்றிமாறன் வந்து வெற்றிமாறனே இல்லை, இங்க பிரச்சனையே காவல்துறை அத்துமீறல்கள். சகாயம் அவர்கள் தமிழ்நாடு உட்பட இடங்கள்ல, தமிழ்நாட்டுல 90% மேல கஸ்டோடியல் டெத் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது உண்மையா இல்லையா? ராமநாதபுரத்துல ஒரு இளைஞர் பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில காவல்துறை அதிகாரியால சுடப்பட்டதை நம்ம பார்த்தோம், விசாரணையில் இருக்கு. இது கண் முன்னாடி இருக்கும்பொழுது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சொல்லிட்டாருங்கிற காரணத்துக்காக ஒரு திரைப்படம். ஒரே நிமிஷம் நீங்க மறுபடியும் அந்த இதை வந்து அது மறைக்கப்படுகிறது, அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. தமிழ் இந்த மாதிரி சகாயம் சாரு ஒரு படித்தவர், ஒரு ஐஏஎஸ் அலுவலர், அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர், அவரு பேசுறது இல்ல, ஒரு நிதானம் வேண்டும், சொன்னாரா இல்ல நடந்ததை சொல்வதற்கு கூட அதை கண்ணே பண்றதுக்கு தெரிவிக்கிறதுக்கு சேனல் இருக்கு, கவர்ன்ட் பை டிசிப்ளின் ரூல்ஸ் அப்படி சொல்லி இருந்து சீர்திருத்தம் பண்ணிருக்கணும். இந்த மாதிரி ஓபன் ஃபாரத்துல வந்து அவர் கிரிட்டிசைஸ் பண்றாருன்னா அவர் பதவி விட்டு வெளியே வந்து அவர் என்ன வேணா சொல்லலாம், சப்ஜெக்ட் டு டிஃபமேஷன் சொல்லலாம். அவர் சொன்ன கருத்துல ஒரு என்டையர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையே டிஃபேம் பண்ற மாதிரி எத்தனையோ என்கவுண்டர் நடக்க சொல்றீங்க. இது வரைக்கும் எத்தனை என்கவுண்டர் போலீஸ் வந்து பண்ணி இவங்க தான் பண்ணாங்க, இவங்க குற்றவாளி எத்தனை பேர் நம்ம ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கோம்? இல்ல, அதான் சட்டம் சரியில்லை. சட்டப்படி மருத்துவரை போய் நடத்துறாங்க. இப்படி எல்லாம் சொல்லி நடந்தது ஒரு நீதித்துறை விசாரணை முடிவு பண்றாங்க. இவங்க அதிகாரியா இருந்து செயல்படுறாங்க. நாங்க குற்றம் சாட்டப்பட்டு பொய் வழக்குல 4 நாள் ஜெயிலுக்கு போயிருக்கிறேன். அங்க என்னென்ன கொடுமைகள் நடக்குதுங்கிறத கண்கூட பாத்துக்கிறேன். 4 நாளைக்கு முன்னாடி இந்த எங்க சட்டப்பஞ்சாயத்து இயக்கத்துக்கு தினந்தோறும் கால் சென்டர் கால் வர்றது என்னன்னாக்கா, நாங்க இந்த இதுக்கு காவல் நிலையம் சென்றாக்கா புகார் கொடுத்தாக்கா சிஎஸ்ஆர் உடனே கொடுக்கறது இல்ல, நாங்க வேகமா ஏன் சிஎஸ்ஆர் கொடுக்கறது இல்ல, எஃப்ஐஆர் போடுறது இல்ல அப்படின்னு நாங்க வேகமா கேட்டாக்கா எங்க மேலேயே அந்த கேஸை திருப்புறது மாதிரி எதிர்த்தரப்புக்கு நீங்க வந்து பொய்யான வழக்கு நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க. எனக்கு 4 நாளைக்கு முன்னாடி திருவாரூர் மாவட்டத்தில் நடந்துச்சு. நான் போய் இரவு 7 மணிக்கு போய் ஒரு புகார் கொடுக்குறேன், சிஎஸ்ஆர் கொடுக்க முடியாது நாளைக்கு வாங்க அப்படின்னு. ஏங்க உடனே கொடுத்தாங்க அப்படின்றாங்க. 9 மணிக்கு வெளியில வர்றோம், 11 மணிக்கு இரவு 11 மணிக்கு அந்த ஊர் மக்களை கரெக்ட் நான் வந்து ஜாதியை சொல்லி திட்டியதா நீ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி என் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல 4 நாளைக்கு முன்னாடி வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. இப்ப இத மாதிரி நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அந்த உண்மையை அவர் சொல்றாரு, சகாயம் ஐஏஎஸ் சொல்றாரு. இதுல என்ன தவறு இருக்கு? அவர் வந்து ஒரு ஐஏஎஸ் இருக்கிறாரு, அதனால அவர் வந்து பொறுப்பா இருக்கணும், பொறுப்பா தான் சொல்றாரு. இங்க இருந்து இந்த அரசு நிர்வாகத்துல என்னென்ன முறைகேடுகள் நடக்கிறது என்பதை வெளிப்படையாக சொல்றது ஏன் தயக்க வேண்டிய? அப்ப வந்து வெளியில வந்துட்டு தான் சொல்லணும், ஏன் உள்ள இருந்து நடக்கிறது தெரியும். அப்ப வந்து அவர் சொல்றது எந்த தவறு கிடையாது. அதாவது அரசு அமைச்சரவைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க, ஒரு கருத்து பாலிசி டிசிஷன் எடுக்கும் போது அந்த விஷயத்தை நீங்க வந்து வெளியில இருந்து கிரிட்டிசைஸ் பண்ணாக்க ரைட்டு சொல்லலாம். இப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நடக்கிறது வெளிப்பட சொல்றாரு, இதுல என்ன தவறு இருக்கிறது? இல்ல இருக்கக்கூடிய சட்டத்தை அமலாக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவர் அனுபவத்துல சொல்றாரு. ஒரு மாவட்ட ஆட்சியரா இருந்திருக்காரு, அதன் பிறகு இப்ப சட்ட ஆணையரா இருந்து கிரானைட் கொள்ளைகள் விசாரிச்சிருக்காரு. அப்ப வந்து அவருக்கு காவல்துறை நிறைய ஒத்துழைப்பு கொடுக்கல. அவரே சொல்லியிருக்காரு, நாங்க வந்து விசாரிக்க போகும்போது காவல்துறை ஒத்துழைப்பு கொடுக்கல, அவங்க நாங்க 6 மணி வரைக்கும் ஜெனரேட்டர் வந்து பிடிங்கிட்டு போறாங்க காவல்துறை. அப்ப வந்து காவல்துறை நினைச்சா என்ன வேணுமாலும் பண்ணலாம். ஒரு உயர்நீதிமன்றம் நியமித்து சட்ட ஆலோசகர் அங்க போறோம், அங்க உள்ள காவல்துறை நண்பர்கள் வந்து உதவி செய்யணும். அவருக்கு ஜெனரேட்டர் கொடுக்கறதுல இருந்து நாங்க வந்து அந்த பாய வந்து வெளியில விரட்டிட்டு போறாங்க. இவரு நடு இரவுல வந்து சுடுகாட்டுல படுத்து சொல்லிருக்கு. அப்ப வந்து அதை வந்து அனுபவ ரீதியா உணர்ந்ததுனாலதான் சொல்றாரு, இங்க வந்து அதிகாரத்தை தவறாக காவல்துறையினர் பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது இறுதியான கருத்து. சிஸ்டம்குள்ள இருந்து நீதித்துறையில ஒரு வகையான ஒரு அப்பாயின்மெண்ட் சிஸ்டம் கடைபிடிக்கப்படுது. அதுல ஒரு மாற்று கருத்து ஒரு ஜட்ஜ் சொல்றாரு, சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் இருந்தாலும் கூட அந்த மாதிரி அரசுடைய கொள்கையில அரசு விழாக்கள், தனி விழாக்கள்ல, பொது விழாக்கள்ல நீதிபதிகள் சொல்வது உண்டு, அரசு அதிகாரிகள் ஊழல் ஒழிக்கணும், நாட்டுக்கு நல்லது நடக்கணும், மனித உரிமைகள் மீறல் நடக்கக்கூடாது. இந்த மாதிரி பொது கருத்தை கூட ஒரு அரசியல் சாயம் இல்ல. அதாவது இதுல 2 விஷயம். அதாவது நீங்க ஒரு ஜேர்னலிஸ்ட், நான் ஒரு ஜேர்னலிஸ்ட். நம்ம வந்து நம்மளுடைய மீடியாவுடைய பிஹேவியரை பத்தி நம்ம விமர்சிக்கலாம், பகிரங்கமாக எழுதலாம். நான் போன வாரம் எழுதியிருக்கேன், கருத்து கணிப்புகள் என்பது வந்துட்டு ஒரு வர்த்தக வணிக நோக்கில் ஒரு ஊடகம் வந்து ஒரு பயங்கர பசியில் இருக்கு, அந்த ஒரு வணிக நோக்கில் செய்யப்படுகிறதுன்னு தினமணியில் நான் நடுப்பக்கத்தில் கட்டுரை எழுதியிருக்கேன். அதாவது ஒரு பியர் ரிவ்யூ என்று ஒன்று இருக்கு. அதாவது ஒரே துறையில் இருக்கிறவர்கள் அவர்களுடைய துறையை பற்றி விமர்சிப்பது அப்படிங்கிற ஒரு மரபு ஒன்று இருக்கு. ஆனா இப்ப வெளியில இருக்கிறவங்க
இல்ல அப்படிப்பட்ட ஒரு peer review இது இருக்க கூடாது. இது பேர் ரிவ்யூ இல்ல. இது வந்து அது பேர் ரிவ்யூ எப்போ பண்ணோம்? அப்போ வந்து அவர் வந்து அதை பகிரங்கமாக அதை சொல்றாரு. அரசு அதிகாரிகளுக்கு வந்து அவங்க சில எல்லா நிறுவனங்கள்லயும் வேலை செய்யறவர்கள் எப்படி சில மரபுகளுக்கும் சில விதிகளுக்கும் கட்டுப்பட்டவர்களோ அதே போல அரசு அதிகாரிகளும் சில விதிகளுக்கும் மரபுகளுக்கும் கட்டுப்பட்டவங்க. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இந்த அமைப்பை பற்றி விமர்சனங்கள் பண்ணாரு. எப்போ பண்ணாரு? அந்த அமைப்பை விட்டு வெளியில கான்ட்ராக்ட் ரூல்ஸ் மீறப்பட்டிருக்குன்னு சொல்றீங்களா? நடவடிக்கை எடுக்கலாமே. இது ஊழலை பற்றி அவர் சொன்னார் அப்படின்னாங்க. அதுவும் கூட கான்ட்ராக்ட் ரூல்ஸ் மீறப்பட்டதுன்னு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரிகள் சொன்னாங்க. திரு முருகன் உள்ளிட்டோர் அது கான்ட்ராக்ட் ரூல்ஸ் மீறல் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி எனில் இந்த அரசு ஏன் நடவடிக்கை எடுக்கல? மீறலுக்கு நடவடிக்கை எடுப்பதும் எடுக்காததும் அரசு எடுக்க வேண்டிய மீறல் இருந்தாலும் உமாசங்கர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அவருக்கு நோட்டீஸ் கொடுக்கல. அரசு வந்து அதை ஒரு லீனியண்டா பார்க்கலாம், அல்லது வந்து அரசு வந்து இவரை ஒரு ஹீரோவாக ஆக்க வேண்டாம் என்று நினைக்கலாம். எப்படி வேணா அதுக்கு ஒரு கருத்து. எல்லா வயலேஷன்ஸுக்கும் வந்து அரசு வந்து நடவடிக்கை எடுக்கிறதா? அது வந்து அதனோட டிஸ்கிரிப்ஷன் வந்து அது உபயோகப்படுத்துது. இதை இன்டர்பிரட் பண்ணக்கூடிய அதிகாரம் இல்ல. இன்னைக்கு சர்வீஸ் ரூல்ஸ் ஒன்னு சொல்லுது, உங்களோட இன்டர்பிரேஷன் ஒன்னா இருக்கும். அது எடுக்கக்கூடிய இடத்துல வந்து அவருடைய சுப்பீரியர்ஸ் இருக்காங்க, சீஃப் செக்ரட்டரி. அது அரசினுடைய தவறு, அதை பற்றி நான் சொல்லல. அந்த தவறு செய்வதற்கான அதிகாரமும் அரசுக்கு இருக்கு. அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் என்று ஒன்னு இருக்கு. அதை பயன்படுத்தி அது நடவடிக்கை எடுக்கலாம், எடுக்காம விடலாம், லீனியண்டா இருக்கலாம், அதை வந்து ஒரு பெருந்தன்மையோடு அதை விட்டு விடலாம், எப்படி வேணா இருக்கலாம். அது வந்து ஆனால் ஒரு விதிகளின் கோணத்தில் பார்த்தால் அது வந்து சர்வீஸ் ரூல் அவருடைய இது ஒண்ணு. இரண்டாவது, இன்றைக்கு நம்ம வந்து இந்த படத்தை பற்றி இப்ப வந்து காவல்துறையில வந்து எக்ஸசஸ் நடக்கல அப்படின்னு நான் சொல்லல. காவல்துறையில எக்ஸசஸ் நடக்குது. நமக்கு வந்து இந்த செம்மர கடத்தல் உள்ள விஷயங்களே வந்து அதை வந்து ஊடகங்கள் வந்து அதை நல்லா டாக்குமெண்ட் பண்ணிருக்கு. எந்த ஆந்திரால எக்ஸஸ் நடந்ததோ அந்த ஆந்திரா காவல்துறையில் நடக்கக்கூடிய எக்ஸசஸ் தான் திரு வெற்றிமாறன் அந்த மாதிரி நடக்கிறதுங்கிறது உண்மை. அந்த நடப்பதை வந்து ஒரு படைப்பாளி வந்து திரைப்படத்தின் மூலமாகவோ எழுத்தின் மூலமாகவோ மக்களுக்கு சொல்வதற்கான உரிமை மட்டும் இல்ல, அதற்கான கடமையும் அவனுக்கு உண்டு. என்னுடைய ஆட்சேபனை வந்து அதை வந்து சகாயம் போன்ற அரசினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அரசிலே இருந்து கொண்டு அதை சொல்வது என்பது அது விதிமீறல் என்பதை ஒன்று விட்டுருங்க. இன்னொன்னு வந்து அவருக்கு அந்த சின்சியாரிட்டி ஆஃப் த பர்பஸ் அதை நான் கேள்வி கேட்கிறேன். அவருக்கு வந்து அதை திருத்த வேண்டும் என்ற நோக்கம் இருந்தால் அதற்கான முயற்சிகளை அவர் எடுக்கணும். அதை வந்து திரைப்படம் வர்ற நேரத்தில் அதை பயன்படுத்தி திரைப்படத்திற்கான விளம்பரமாகவும் தனக்கான விளம்பரமாகவும் அதை பயன்படுத்தி அவர் என்ன பண்ணுவாரு? இப்ப நீங்க வந்து அவர் காவல்துறையை கையாளக்கூடிய இடத்துல இன்னைக்கு இருந்து அந்த கருத்து ஒரு டிஜிபியா இருந்து சொன்னா நீங்க சரி, அவர் அந்த வேற ஒரு அங்கத்தில் இருக்கும்போது இன்னொரு இடத்துல நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை சுட்டி காட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் யார்கிட்ட ரிப்போர்ட் பண்றாங்கன்னு கேளுங்க. டுடே he is not a collector. When he was a collector, what he did? என்ன பண்ணாரு? எத்தனை நடந்து எடுத்தாரு? எப்படி சொல்ல முடியும்? பாருங்க, எதனால அவர் வந்து 24 முறை நீங்க டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. நீங்க வந்து நாமக்கல் இருக்கும்போது எத்தனை பேர் மாவட்டம் நிர்வாகத்தில் அவருடைய கவனத்துக்கு பல்வேறு அத்துமீறல் வந்திருந்தாங்கன்னா உடனடியாக சொல்லிட முடியுமாங்கிற கேள்வி இருக்கு. இறுதியான கருத்து திரு வெற்றிமாறன், லாஸ்ட் உங்களோட இறுதியான கருத்து, உங்களுடைய ஃபைனல் கமெண்ட். எஸ், இதுல வந்து படத்தை பத்தியா அவர் சொன்ன கமெண்ட் பத்தியா? எஸ், ரெண்டுத்தையும் பத்தி. படம் சந்திரகுமாருடைய அனுபவங்கள். சந்திரகுமார் வந்து ஒரு பல பேருக்கான ஒரு முகமா பிரதிநிதியா தான் இருக்காரு. ஆயிரக்கணக்கான முகம் தெரியாத சந்திரகுமார்களுக்கு ஒரு பிரதிநிதியா தான் அவரை நாங்க பாக்குறோம். அண்ட் பர்சனலா அவர் சொன்ன கமெண்ட் வந்து எனக்கு தப்பானதா தெரியல. திரு சகாயமுடைய கருத்து தவறா இல்ல. ஆல்ரைட், ஓகே. இறுதியான கருத்து. ஏற்கனவே இந்த படத்தை வந்து எதை பேஸ் பண்ணி சொன்னீங்க? ஆந்திரா செம்மர கடத்தல் சம்பந்தமா அந்த ஆந்திரா போலீஸுடைய அத்துமீறல்கள் பற்றியதல்ல. இல்ல ரைட். அப்போ ஆந்திரா போலீஸ் சொன்னீங்க. இந்த படம் அது பத்தினது இல்ல. ஓகே, நீங்க நானே கூட பேசிருக்கேன். ஆந்திரா அந்த மாதிரி செம்மர கடத்தல் நடக்கும்போது நடந்ததெல்லாம் வந்து மிகப்பெரிய அத்துமீறல். இதே மேடையில் நான் பேசிருக்கேன். ஏன் நீங்க சொன்ன இந்த RS பட்னா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நடந்திருக்கு சொல்றாங்க. அந்த மாதிரி ஐசோலேட்டடா தமிழ்நாடு போலீஸ்லயோ அல்லது ஆல் இந்தியா போலீஸ்லயோ எங்கேயாவது நடக்கக்கூடியதுல ஒரு 1 லட்சம் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு 4 கேஸ்ல 5 கேஸ்ல கேஸ் கண்டுபிடிக்கிற ஒரு உத்வேகத்துல யாராவது ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, சட்டத்தை மீறிட்டாங்கன்னா நடவடிக்கை பல்வேறு மெக்கானிசம் இருக்கு, செக்ஷன் பேலன்ஸ் இருக்கு, எடுக்கிறோம். ஆனால் அதை பொதுமைப்படுத்தி காவலர்னாலே மோசமானவர்கள்
அல்லது இப்படிதான் பண்றாங்க, நிறைய அத்துமீறல் நடக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வர மாதிரி ஒரு இஷ்யூ இதுல வரக்கூடாது. உங்களுக்கு பிரச்சனை இல்ல, படத்தை பற்றிய விமர்சனத்துல தான் உங்களுடைய ஆட்சேபனை. படம் காப்பீடு அவருடைய கற்பனை வளம். ரைட். இந்த தருணத்தை நிகழ்ச்சி நிறைவு செய்தாக வேண்டும். இந்த ஒரு கருத்து, இது ஒரு காவல்துறையில சீர்திருத்த வேண்டும்ங்கிற ஒரு கருத்தை வைத்த முதல் நபர் திரு சகாயம் அல்ல, ஒரே நபர் திரு சகாயம் அல்ல, அரசுடைய அங்கமா இருக்கக்கூடிய பல அமைப்புகள் வைத்திருக்கிறது, நீதிமன்றம் வைத்திருக்கிறது. ஆனால் ஒரு கான்டக்ட் ரூல்ஸுக்கு கட்டுப்படுத்தப்பட்டவர் இந்த நிலையில ஒரு பொதுப்படையான ஒரு கருத்தை குற்றஞ்சாட்டும் வகையில வைத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் ஒரு பக்கம் இருக்கிறது. என்ன தவறு அவர் சொன்னதுல அவர் யாரையும் குற்றஞ்சாட்டி யாரையும் சுட்டிக்காட்டி சொல்லல, பொதுவா தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களை தான் ஹைலைட் பண்றாரு. இன்னொரு கருத்தும் இருக்கிறது. இந்த ஒரு படம் பொதுமைப்படுத்தப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை, இதுல நடந்திருக்கக்கூடிய ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் ஒரு நாவலுடைய தழுவலாக இந்த ஒரு படம் வந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்து வைக்கப்படுகிறது. ஆக மொத்தத்தில் இது விவாதத்தை கிளப்பி இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.